Hello மக்களே, வெல்கம் டு தமிழர் சமையல். இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக உப்பு சீடை பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக வீட்டில் பண்ணலாங்க. கண்டிப்பாக நான் இதை கேரண்டி கொடுக்குறேன். இது எண்ணெய் அதிகமாக குடிக்காது, வெடிக்கவும் வெடிக்காது. நான் இதை எங்கள் அம்மா பாட்டிக்கிட்டேருந்து இந்த ரெசிபியை கற்றுனேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நான் சீக்ரெட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். ஸோ இந்த உப்பு சீடைக்கு தேவையான பொருட்கள் நான் எழுதியிருக்கேங்க, நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பச்சரிசி மாவையும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்த மாவையும் நல்லா சலிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது ரெண்டுமே நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். வீட்டில் நீங்கள் மிஷினில் கொடுத்து வாங்குறதா இருந்தாலும் சரி, கடையில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 வாட்டி நல்லா சலிச்சுக்கோங்க. அதுதான் சீக்ரெட் டிப் நம்பர் 1. மெயினாக வெடிக்கிற காரணம் பார்த்திங்கன்னா, மாவில் அந்த ஈரப்பதம் இருந்தால் கண்டிப்பாக வெடிக்கும். இதுக்கு தேவையான அளவு நம்ம பட்டர் சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி தேவையான அளவு இதுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு ஜீரகமும் சேர்த்துட்டு நல்லா மாவை இந்த மாதிரி அந்த பட்டரோடு சேர்ந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம இது கையில் பிடிக்கும்போது அப்படியே அந்த மாவு நிற்கணும். அதுதான் கரெக்டான பதம் நம்ம அந்த பட்டரெல்லாம் சேர்ந்து பிசைஞ்சதுக்கு. நான் ஏன் ஜீரகம் யூஸ் பண்ணுறேன்னா, சுவாமிக்கு நம்ம நைவேத்தியமாக வைக்கும்போது எள்ளு சேர்க்கக்கூடாது சொல்லுவாங்க. நீங்கள் நார்மலாக பண்ணும்போது வேணால் எள்ளு சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு இந்த பெருங்காயம் தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேங்க. இந்த பெருங்காயம் பவுட்ரு போட்டு அது நல்லா தெளித்து இந்த மாவோட நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது இந்த பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது. ஸோ கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவிண்டு நம்ம இந்த சீடையை உருட்டி போட பார்க்கலாம். அதுக்கு முன்னால் முதல்ல ஒரு பக்ஷணம் எப்போவுமே பண்ணும்போது பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லா பக்ஷணமும் சூப்பராக வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாக அந்த உப்பு சீடையை நீங்கள் உருட்டிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்ட் ரவுண்டாக பண்ண வேண்டாம். கொஞ்சம் எகிடு திகிடாக இருந்தால் பரவாயில்ல. எதுக்கு சொல்கிறேன்னா, ரொம்ப ரவுண்டாக பண்ணிங்கன்னா உள்ளே மாவு வேகாது, வெளியில் வெந்துடும், உள்ளே வேகாது. ரொம்ப ரவுண்டாக பண்ணிங்கன்னா சீடை வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் சீக்ரெட் டிப் நம்பர் 2, கொஞ்சம் எகிடு திகிடாகவே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லா சீடையும் பண்ணிவிட்டு ஒரு க்ளீனான கிளாத்தில் ஒரு 10 நிமிஷம் நல்லா காயட்டுங்க. அந்த ஈரப்பதமெல்லாம் போயிடும். அப்புறம் எண்ணெய் காஞ்சக்கப்புறம் இந்த சீடையை எல்லாம் ஒன்றா முதல்ல ஒன்று போட்டு பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் மீதி இருக்கிற சீடையெல்லாம் அதில் போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வைங்க. நல்லா பொரியட்டும். இப்போது சீடை நல்லா வெந்துடுச்சுங்க. பாருங்கள், அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சிடுச்சு. ஸோ இப்போது இதை நம்ம மெதுவாக எடுத்து ஒரு தட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மொறு கிறிஸ்பி பாரம்பரியமான சுவையான சீடை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக இந்த சீடை ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், பயமே வேண்டாம், வெடிக்காது, கண்டிப்பாக எண்ணெயும் நிறைய உங்களுக்கு குடிக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் ஒன்ஸ் அகெயின் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். நன்றி.